ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு கூட்டு தான் பண்ண போகிறேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம். தக்காளியும் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை 5 விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கிறேன். நான் 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஒரு வரமிளகாயம் தாளிச்சிட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சேன் கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். ஏற்கனவே பருப்பில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தாளிப்புக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் சாம்பார் பொடி 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா கசப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ கீரை வெந்துருச்சு. நான் பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா ஏ இருக்குது, பி, சி, டி, கே எல்லாமே இருக்குது. வாய்ப்புண், தொண்டை புண்ணெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையும் சரி பண்ணுது, பார்வை கோளாறை சரி பண்ணுது, ரத்தத்தில் சுகரோட லெவலையும் குறைக்குது. தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். ஃபைனலாக தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவே நல்லாயிருக்கும். இந்த கீரை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.